தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவிலே யாரும் பண்ணாத விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட சோஃபாலாம் ஸ்டார்டிங் 32க்கும் அதே லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட், அதே நீங்கள் 72 எடுத்தாலும் அதே மாதிரி லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட். இது மோனிகா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. அது நல்லா இருக்கு இல்லை, இது கலருக்கு அப்படியே நல்ல மேட்சிங்காக இருக்குது. புஷ்பா. ஆமாம், புஷ்பா. இது இவர் வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து காமிச்சு. ஆமாம், படம் ரிலீஸ் ஆனது இருக்கு. இதுலேருந்து பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இது வந்து பிரஜாபதி கடையோட பிரஜாபதி. ஓகே, அந்த மினிஸ்டேட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஹைட்டே எனக்கு தொண்டை வரைக்கும் வந்துடணும். ரொம்ப ரகடாக இருக்கு அப்படியே. ஆமாம், நான் வாரியர். ஓகே, வாரியர். ஆமாம், வாரியர். நம்ம ஜெயிச்சுட்டு உட்காந்தா ஒரு சேர் இருக்கும்ல. ஆமாம், அந்த மாதிரியான சேர். இவர் வந்து நம்மளோட கடையோட ஆர்டிஎக்ஸ். ஆமாம், ஆர்டிஎக்ஸ். ஸோ இது வேற அது வேறங்க இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்று காமிச்சோம், அது வந்துட்டு வாரியர். ஆமாம், இது ஆர்டிஎக்ஸ். இது கும்கி. ஆமாம், சமுராய். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ வந்து நம்ம மாடல் போன இதில் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து டியூடு. ஓகே, டியூட். ஆமாம், வேறுங்க டியூட் நல்ல ஹெவி. மூங்கில். ஓகே. கெயின் மாடல் உங்களுக்கு பியூர் பேம்புனா, அது பியூர் மூங்கில்ல பண்ணது. இல்லை, உண்மையிலே ஹால் உங்கள் வீட்டில் பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தூக்கி போடுங்க. வர்றவங்கலாம் என்ன பாம்பு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் சாலிட் தான். ஸோ இந்த செக்ஷனில் இந்த செக்ஷன் வந்து டைனிங்கும் கட்டிலுக்கு மட்டுமான செக்ஷன் தான். நீங்கள் வாங்குறீங்க, வீட்டில் கொண்டு வந்து போடுறீங்க. உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்க அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைய யார் பேரும் இந்த மாதிரி நம்ம கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை வந்து நம்ம பதிச்சு கொடுத்துருவோம். தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவிலே யாரும் பண்ணாத விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹைஜி, சூப்பராக இருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து உங்கள் கடைக்கு வந்தாலே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபீல் வந்துடுது எனக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்ற ஒரு ஃபீல் வந்துடுது. ஆமாம், ஏன்னா வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி வந்து இது வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம் நிறைய ஷாப்பு. பட் அந்த கார்டோட கொடுத்தது இல்லை, சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பிரான்ச் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்குங்க. கோயம்புத்தூர் வாங்குறவங்களுக்கு கோயம்புத்தூர் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கு நம்ம லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட கொடுப்போம். ஸோ பெங்களூர்லேயே நம்ம எடுத்துருந்தோம். பெங்களூர் பிரான்ச்சில் வாங்குறதுக்கு பெங்களூர் மென்ஷன் பண்ணிடுவாங்க. பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, நம்ம வீடியோ ஹைதராபாத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹைதராபாத்லேயும் இவங்க பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க மே ஃபஸ்ட்டு. ஸோ மே ஃபஸ்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஹைதராபாத்தில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேருந்து ஷிப்பிங் பண்ணி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை இனிமேல். ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பயுமே பிடிச்சது. ஆரம்பத்திலேருந்தே வந்து இவங்க இந்த லைஃப் டைம் வாரண்டின்ற விஷயம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. நிறைய கஸ்டமருக்கு வந்து கொடுத்து அவங்களுடைய ஹாப்பியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கறது வந்துட்டு பயங்கரமான ரிஸ்க் இருக்குது. நம்ம மரத்தில் இது மெட்டலோ பிளாஸ்டிக்கோ கிடையாது. கண்டிப்பாக இது எப்படி என்னையை நம்புறாங்களோ நான் இதையே நம்பி அவங்க. இது நேச்சர் தான். இது என்ன வேணால் விளையாடும். நம்ம நல்லதாக பார்த்து பண்ணாலும் ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால தான் டீக்கு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, ரோஸ்வுட் பண்ணுறதுக்கு இன்னும் பயப்படுவாங்க. நம்ம அந்த இதையெல்லாம் தாண்டி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். நிறைய உங்களுக்கு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்தாலும் அவங்க கொடுக்குற காசுக்கு நம்ம திருப்பி அதுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமோ அது அவங்களுக்கு ஒரு பிலீஃபும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறோம். எல்லாம் சொல்லுவாங்கண்ணா, 100 வருஷம் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பில்லில் எழுதி கொடுங்க, வாங்குற பில்லில் ஒரு 50 வருஷம் ஒரு 10 வருஷம் எழுதி கொடுங்க அப்படின்னா எழுதி கொடுக்க முடியாது, மாட்டாங்க. வாய் வார்த்தை இல்லை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னொரு புது விஷயம் பண்ணி சர்ப்ரைஸ் என்னன்னா, நான் இன்னொன்று என்னன்னா, இந்த இப்போ ரோஸ்வுட் வந்துட்டு இது 75,000 ஆகுது. ஓகே, 75,000 ரூபாங்கிறது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். கண்டிப்பாங்க. டீ குடில் ஒரு 40-45 போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது ஏன் அவ்வளோ செலவு பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா, தலைமுறையாக அது இருக்கட்டும், நான் போனதுக்கு அப்புறமும் என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை நான் கொடுத்துட்டு போவேன். நீங்கள் வீட்டில் இந்த சோஃபா போய் போட்டிங்கன்னா, வீட்டில் நீங்கள் 4 பேர்னா இது 5வது ஆள்னா, நம்ம அப்புறமும் இது இருக்கும். டிவி வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக மாற்றிட்டே இருக்கணும். இது வந்து அப்படி கிடையாது. இது ஒரு ஹாலில் போட்டு ஒரு கெஸ்ட் வரதுல இருந்து நம்ம டெய்லி வாழ்க்கையில் டெய்லியுமே உங்க கூட ஜாஸ்தியாக புழங்குறது சோஃபா தான். அது உங்களுக்கு டீக்கு ரோஸ்வுட்ல போகும்போது லைஃப் டைமாக இருக்கணும்னு சொல்லி தான் வாங்குறாங்க. அதுக்கு நம்ம அந்த கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சரில் நம்ம அவங்களுக்கு திருப்பி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த சார்ஜும் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ நீங்கள் இது வாங்குறீங்கன்னா, உங்கள் அப்பா நீங்கள் வாங்குறீங்க, வீட்டில் கொண்டு வந்து போடுறீங்க. உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்க அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைய யார் பேரும் இந்த மாதிரி நம்ம கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை வந்து நம்ம பதிச்சு கொடுத்துருவோம். ஓ, சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம எங்கே வாங்கணுன்றதை வந்து இதுலேயே வந்து நீங்கள் எங்கே வாங்கணும், அவங்க வீட்டில் யார்
யார் பேர் போடணும்னு சொல்லி நம்ம டெலிவரி டைமில் நம்ம கேட்டு அந்த டைமில் வந்து நம்ம ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் அருணுங்க. ஸோ அவங்களுடைய பேர் வந்து அதிலே வந்து பதிச்சுட்டாங்க. அது என்ன ஆகும்னா அது நம்ம இப்போ அப்பா பேர் பதிச்சு நம்ம வைக்கிறோம், இல்லை நம்ம வந்து ஒய்ஃப் பேர் பதிச்சு வைக்கிறோம். அப்படிங்கும்போது அது பார்க்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள மிஸ் பண்ணும்போது அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ்ஸு. நம்ம தமிழ் சவுத் அப்படிங்கிறது ஒரு எமோஷனில் கனெக்ட் ஆனது தான். நம்மளோட எமோஷன் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. அதனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு கிஃப்ட் எந்த சார்ஜ் இல்லாமல் இந்த கோழி படத்தில் ரஜினி வந்து மாட்டிட்டு பாருங்களா, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இவங்ககிட்ட இருக்க எல்லா ஃபர்னிச்சரும் ஒரு ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும். இதுவுமே வந்து ட்ரெடிஷ்னலாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஷாப்பில் எப்பயுமே வந்து புது புது நேமில் வந்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக கூலி அதுக்கு தான் அந்த மாதிரி வந்து நிறைய ஃபர்னிச்சர் பேர் போனது அதுக்கு தான். கண்டிப்பாக ஸோ இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து புது ரிலீஸ் நிறைய இருக்கு, புது ரிலீஸ் வந்திருக்கு. இவங்க இது வரைக்கும் எந்த சேனல்லையுமே காட்டல. இது வந்து ஒரு 4-5 டேஸ் தான் ஆச்சு. ரொம்ப ரகடாக இருக்கு அப்படியே. ஆமாம், நான் வாரியர். ஓகே, வாரியர். ஆமாம், வாரியர். நம்ம ஜெயிச்சுட்டு உட்காந்தா ஒரு சேர் இருக்கும்ல, ஆமாம், அந்த மாதிரியான சேர். நல்லா அந்த லியோவில் வந்து கடைசியாக போட்டு கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காருவாங்களா, அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கலாம். இந்த ஒர்க்மேன்ஷிப்பு, இந்த சைடு எல்லாமே பேஸே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருக்கீங்க. இது இங்கே பார்க்கறத விட தூக்கி நம்ம ஹாலில் போடும்போது பயங்கர லுக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் சும்மா உட்காந்து பார்த்தா போகுது. எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்கிறவங்களும் ஹைட்டாக இருக்கிறவங்களும் உட்கார்றதுக்கு நமக்கே ஒரு கர்வம், அதனால வாரியர்னு பேர் வச்சுட்டோம். ஓகே ஓகே ஓகே, செம்மையாக இருக்குது. வாரியர் வந்து உங்களுக்கு 72 அந்த ஓகே. ஸோ நம்மகிட்ட சோஃபாலாம் ஸ்டார்டிங் 32க்கும் அதே லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டு. அதே நீங்கள் 72 எடுத்தாலும் அதே மாதிரி லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட். ஒரே மரம் தான். மரத்தை எங்கெங்க கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிட்டு 32 வாங்குறவங்க 32 வாங்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பிரதர் எப்பயுமே சொல்லுவாங்க, இது சோஃபா இதெல்லாம் வந்து அத்தியாவசியம் இதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஆடம்பரம் ஒரு செக்ஷனில் வந்து நம்ம போடுறது இல்லை. ஆமாம், இஎம்ஐ இல்லாத ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் தமிழ்நாடுங்கும்போது நம்ம ஃபர்னிச்சர் ஷாப் தான். நான் வந்து 10,000 சோஃபாக்கு இப்போ இஎம்ஐ கொடுக்குறேன் 100%. பட் இவர் இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்த இஎம்ஐ போட்டால் எனக்கு வந்துட்டு ட்ரிபிள் த பிஸ்னஸ். எனக்கு 3 மடங்கு எனக்கு பிஸ்னஸ் ஜாஸ்தி ஆகும். நாங்கள் உட்காந்தா போதும், பஜாஜ், HDFC அவங்க வந்து சேல்ஸ் பண்ணி அவங்க வந்து போட்டு அவங்க பார்த்துக்குவாங்க. பிஸ்னஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ட்ரிபிள் மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், பிஸ்னஸ் கிடைக்கும். எனக்கு அது வேண்டாம். கடன் வாங்கி வச்சுட்டு இந்த பொருளை வந்துட்டு அவனுக்கு விற்றுட்டு அதில் நம்ம சாப்பிடணுங்கிறது நமக்கு அது வேண்டாங்கிறது கான்செப்ட் தான். சூப்பர். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ இருக்க காலத்தில் ஒரு நல்ல விஷயத்தை 100% சொல்கிறீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வேண்டி வாழ்ற டைம் ஆயிடுச்சுன்னா அவனை காமிக்கிறதுக்கு இவங்களுக்கு காமிக்கிறதுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை தாண்டி நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு இது வாங்கும்போது சந்தோஷமா இருக்கும். 2 மாசம் 3 மாசம் கெட்டும் போது நமக்கு இது பார்க்கும்போதே வெறுப்பா இருக்கும். அப்படி ஒரு வெறுப்பான பொருள் போய் நம்ம எது கஷ்டப்பட்டு வாங்கிட்டு, நான் என்னங்கிறேன்னா எல்லாருனாலையும் வாங்க முடியும். என்ன இப்போ வாங்க முடியாது, ஒரு 6 மாசம், ஒரு 8 மாசம், 10 மாசம் நீங்க பணத்தை சேர்த்து வச்சு வாங்குங்க. அதோட டேஸ்ட் இதே வந்து ஒரு பிளான் பண்ணணும். நான் இந்த வருஷம் இது வாங்கணும் பிளான் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலியே சேர்ந்து ஒரு அதுல டிராவல் பண்ணணும். கண்டிப்பா நீங்க இங்க இருக்கிற அனகோண்டால எல்லாமே வாங்கலாம். அனகோண்டாண்டா நீங்க பாம்புன்னு நினச்சிக்காதீங்க, இந்த மாடல். சரிங்க பாருங்க. ஸோ இது நம்ம பெங்களூரில் ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சோம் லான்ச் பண்ணப்போ உண்மையிலே நல்லா ஹிட் அவ்வளோ ஆக்சுவலாக உண்மையிலே ஹால் உங்கள் வீட்டில் பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தூக்கி போடுங்க, வர்றவங்கலாம் என்ன பாம்பு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் சாலிட் தான். நான் சொல்கிறேன்னா எல்லாருனாலும் இந்த சோஃபா வாங்க முடியும். இஎம்ஐங்கிறது வந்துட்டு ஈஸியாக இருக்குன்னு நினச்சினாலும் இங்கே எதுவும் முடியாதுன்றதே இல்லை. அது வந்து நிறைய எக்ஸாம்பிளே நம்ம லைஃப்பில் நம்ம கூடயே நடந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்துட்டு அவசரப்பட்டு வாங்கிட்டு நாளைக்கு நம்ம கிராஃப் வந்துட்டு இப்படியே இருக்காதுன்னா நம்மளாம் வந்துட்டு இந்த ஊரில் பிறந்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது கிராஃப் நம்ம எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். அதில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு இப்படி இருக்கும்போது ஒன்று பண்ணிட்டு இப்படி ஆகும்போது காலத்து மேலேயும் நேரத்து மேலேயும் சொல்கிறதுக்கு வந்துட்டு அது தப்பு. அது நம்ம பிளானிங், அவ்வளோதான். பிளான் பண்ணிட்டு யாருமே வந்து இஎம்ஐ பண்ணுறவங்களாம் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. நான் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு 72 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இஎம்ஐ போட்டு வாங்கும்போது 85 ரூபா ஆயிரும். 100%. நம்ம எவனோ ஒருத்தன் ஏசியில் உட்காந்துட்டு மூஞ்சியே பார்க்காம அவன் எவனோ ஒருத்தன் நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டுட்டு அவன் பணக்காரன் ஆகிட்டுக்கிறான். நம்மளுக்கு ஒன்றா நான் சாப்பிட்ணும், இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ணும். அவ்வளோ சூப்பர் ஜி. உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாரோடையும் யோசிப்போம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் ஒரு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தானே. நமக்கு யார் கஷ்டப்பட்டாலும் அது கஷ்டம் தான். அது நம்ம அதனால் வந்துட்டு
ஓகேங்க பிரதர். ஸோ இப்போ நம்ம அனகோண்டா என்ன ரேட்? 94 இருந்தது. ஓகே. வாரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஜாஸ்தி பண்ணாங்க. ஓகே. நம்ம வந்துட்டு அது கம்மி பண்ணிட்டோம் ரேட்டு. கண்டிப்பாக. ஏன் கம்மி பண்ண அப்படின்னா வந்துட்டு இப்போது இது ஒரு 72 வைங்கண்ணா, ஒரு 55க்குள்ளே வாங்கலான்னு வராங்க. ஓகே. இது பார்த்து ரொம்ப பிடிச்சிட்டு அவங்க பட்ஜெட் ஒரு 70க்குள்ளே அவங்களே புஷ் பண்ணி எடுத்துடுறாங்க. இது ஒரு 50-60க்கு வாங்க பார்த்துட்டு வராங்க. இதை பார்த்து ரொம்ப பிடிச்சிருது. 94ங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குன்னு. ஆனால் ஒரு 88ங்கும் போது அவங்களுக்கு 89க்கும் 90க்கே அவங்க பெரிய 90,000 சொன்னால் ஜாஸ்திங்குவாங்க. 89ங்கும் போது பரவாயில்லைங்க, அது நம்மளோட அது மைண்ட் அது. அதனால 88 நான் பண்ணிட்டேன். எல்லாரும் வாங்கட்டும், பிடிச்சதுன்னா வாங்கட்டும் சொல்லி தான் நான் ஒரு ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் புதுசுண்ணா, இந்த ஐட்டம் இதெல்லாமே நம்ம காமிக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த ஆமா, இது ட்ரெண்டியா இருக்கு. அமீபா நல்லா இருக்கீங்களா? அந்த கர்வா வந்து அமீபா சின்ன வயசுல வரைஞ்சிருப்போம். ஓகே. ஸ்கூல்ல இந்த எஜெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் இது டீக்வுட்ல ரோஸ்வுட்ல இருக்குன்னா, இது பியூர் ரோஸ்வுட்ல. நீங்க என்ன பண்ணிட்டேன்னா இதுல நீங்க ரெக்லைனர் அதில் உட்கார்ந்த கம்ஃபர்ட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே தை சப்போர்ட் பாருங்களேன், இங்கே தை சப்போர்ட்டு உங்களுக்கு அந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டிருப்பேன். எவ்வளோ நேரம், ஆமாம், எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாம். எனக்கு வந்து என்னென்னா குஷன் சோஃபாவுக்கு போனது காரணமே கம்ஃபர்ட்டுக்கு வேண்டி தான். கண்டிப்பாக. ஆனால் லைஃப் இருக்காது. அது இதில் கொண்டு வர்றது தான் கான்செப்ட். இது வந்து 74 ரோஸ்வுட்ல. டீக்வுட்ல போனீங்கன்னா 54, 20 வித்தியாசம் வரும். அதே மாதிரி இது ரூல்லாம், ரூல் பேஸ்கெட். ரூல், ஆமாம், ரூல். நம்ம ரூல் பண்ணுற இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். நான் பின்னாடி ரெக்ரான் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக வந்து குஷன் எவ்வளோ பெருசாக, ஆமாம், உள்ள ஃபுல்லாக பாக்கெட் ஸ்ப்ரிங்ண்ணா. ஓகே. குஷனே அவ்வளோ நல்ல ப்ரைஸ் வரும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். இதில் டீக்கில் போனீங்கன்னா ஒரு 53ண்ணா. ஓகே. ரோஸ்வுட்ல போனால் 73. ஆமாம். ஓகே. இவர் வந்துட்டு கெயின் மாடல். கெயின், ஆமாம், அந்த கெயின்னா அந்த இது மூங்கில். ஓகே 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 ஓகே. கெயின் மாடல் உங்களுக்கு பியூர் பேம்புனா, அது பியூர் மூங்கில்ல பண்ணது. இது மூங்கில். ஆமாண்ணா, இது மூங்கில்ல பண்ணது. ஆமாங்க, தொட்டா அந்த ஃபீலுக்கு அது இருக்கு. இதில் வந்து பியூர் ரெக்ரான் பின்னாடி. இதுவும் அதே கான்செப்ட் தானே. எனக்கு வந்துட்டு இப்போல்லாம் இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்கண்ணா. காம்பேக்டாக, சின்னதாக இப்படிதான் விரும்புறாங்க. ரொம்ப பெருசா போட்டு ஒரு அடைச்ச மாதிரி பிடிக்க மாட்டேங்குது எல்லாரும். இதெல்லாம் நல்ல மூவ்மெண்ட் தான். கேன் நல்லா போகுது. 57 அவங்களுடைய வீட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கூட வந்து இப்போலாம் எல்லாமே அப்படி சுருக்கி தான் கட்டுறாங்க. கண்டிப்பா. 57 வரும். ஓகே ஓகே. இந்த கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த இதில். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ நீங்க லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறீங்க. ஓகே. இப்போ மேலே வந்து இதில் பாலிஷ் எல்லாம் எப்படி போகுங்களா? நான் பாலிஷ், என்னோட பாலிஷ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் நான் வாங்குறது திருப்பி நீங்கள் பாலிஷ் பண்ண தேவையில்லை. ஆனால் என்ன ஒன்று நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் டிப் பண்ணி, பியூர் கோகனட் ஆயில் டிப் பண்ணி, காட்டன் கிளாத்தில் நீங்கள் தொடச்சிங்கன்னா இது இப்படியே இருக்கும்ண்ணா. அது மெயின்டைன் பண்ணாமல் போனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் 20 வருஷத்துக்கு அப்புறம் சின்னதாக நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே ஓகே. அப்போ நல்லாயிருக்கும். பண்ணாம 20 இயர்ஸ். ஆமாம், 20 இயர்ஸ் ப்ளஸ் தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் தொடச்சிங்க வைங்க, மாதம் பல இருக்கு. நீங்கள் லைஃப் லாங் அப்படியே இருக்காது உங்களுக்கு. ஓகே ஓகே. அனகோண்டாலாம் மின்னும் அப்படி இப்பயே மின்னிட்டு தான் இருக்குது. அப்படி இங்கேருந்து பார்த்தா நல்ல ஜிகுன்னு. இவங்க வந்து டியூடு. ஓகே, டியூட். ஆமாம், வேறுங்க டியூட் நல்ல ஹெவினா, செம சாலிடாக இருக்கும். இன்னும் இது எத்தனை 2 பேர் உட்கார்றதா? இதில் சிங்கிள் தான். ஒரு ஆள் உட்கார்றதுக்கு தான் இவ்வளோ பெருசு பண்ணியிருக்கீங்களா? இங்கே வருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக உட்கார்ற ஸ்பேஸ் வந்து இங்கே பார்த்துக்கோங்க. இதான் உட்கார்ற ஸ்பேஸ். காஃபி ஷாப்பில் நீங்கள் பெரிய காஃபி ஷாப் போனால், பெரிய கடைக்கெல்லாம் போனால் நல்லா கை வச்சு நாங்கள் ஜம்முன்னு உட்காரலாம். செம்மையாக இருக்குது. 68 தான் அது. 68ல் லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட இவ்வளோ மரத்தை செலவு பண்ணி, அந்த மரம் நிறைய மரம் நல்லா நீங்கள் நிறுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும். நல்லா சாலிடாக இருக்கும், நல்ல ஹெவியாக இருக்கும். ஹெவி. செகண்ட், இந்த எஜ்ஜெல்லாம் வந்து இந்த கர்வ் கொண்டு வரும்போதெல்லாம் நிறையா வேஸ்டேஜ். 100% இது டாக்ஸிக்னா. டாக்ஸிக். ஆமாம், டாக்ஸிக். வீட்டுக்கு வர்றவங்களும் கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் பேசிடுவாங்க. இது மாதிரி இருக்கும் இது மாடலே உங்களுக்கு. இல்லை, செகண்ட் என்னன்னா, இதில் மரமும் நிறைய யூஸ் பண்ணி நிறையா திக்னஸ் பார்த்தாலே தெரியும். அதை கேப்பு எங்கேயுமே கொடுக்காம கிரைன்ஸுக்கு அந்த சின்ன ஒரு இது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த கிரைன்ஸில் உங்களுக்கு 58 தானா? 58 தான். ஓகே, நல்ல ஹெவியாக இருக்குது.
இது புதுசுண்ணா, சமுராய். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ வந்து போன இதில் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, சமுராய். இது சமுராய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஒரு சைனீஸ் டைப்பில் இருக்கும்ண்ணா. அந்த பின்னாடி ஒரு ரவுண்ட் ஒரு ஃப்ளைட்டு மாதிரி. ஃப்ளைட் அந்த உங்களுக்கு அந்த பழைய ஆன்டிக் மாடல் தான் இந்த மாடலு. இதில் என்ன ப்ளஸ்னா உங்களுக்கு இது அப்படியே சாலிட்னா. ஓகே, இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஹோலோவோ மரம் தான், இது ஃபுல் சாலிட் மரம். ஓகே, உங்களுக்கு இதில் உட்காந்து பாருங்க. இப்போ இதில் நம்ம ஏதாவது குழந்தைங்களும் இது உட்காருவாங்க. ஆமாம். இப்போ இதில் வந்து வாட்டர் எதுவும் கொட்டிடுது, இது பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் ஆகாதுங்களா? அதனால தான் வித்தவுட் குஷன் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், உட்காருக்கு நல்லா இருக்குல்ல, நல்லா ஜம்முன்னு இருக்கு, நல்லா இருக்கும். நான் எனக்கும் பண்ண மாதிரி இருக்கு. 72 சமுராய் வந்து 72. ஓகே, செகண்ட் என்னன்னா நீங்கள் வச்சிருக்க ஒரு ஃபர்னிச்சரும் அந்த ஏஜ் பீப்புள்ஸ் உட்கார்ற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. 100%. நான் ரொம்ப அதில் ரொம்ப நான் வந்துட்டு மெனக்கெடுவேன் நான். இது கும்கின்னு. என்னது? கும்கி. ஆமாம். ஓகே, ஏன்னா கொம்பன் ஒன்று இருக்குண்ணா மாடல். ஆமாம், அது ரொம்ப ஹெவி மாடல். ஓகே, அது ஒரு 78 வரும், நிறுத்தவே முடியாது. அதை வந்து அப்படியே கொஞ்சம் அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டு கேப் நிறைய பண்ணிட்டு ஓகே, அதை வந்து கும்கியை மாற்றி 64. அதுக்காக இது வந்து குவாலிட்டியில் எந்த வகையிலும் குறை எல்லாம் மரம்லாம் அதே மரம் தான். மரத்தை கொஞ்சம் கம்மி பண்ண, அவ்வளோ ஹெவி வேண்டாம் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டாக வேணுங்கும் போது, மாடல் பிடிச்சிருக்குங்கும் போது அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா தரப்புக்கும் இங்கே இருக்க மாடல் எடுத்துக்கலாம். இது 64 உங்களுக்கு. சூப்பர். அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய காமிச்சிருக்கோம். ஆல்ரெடி ரோலக்ஸ் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா ரிங் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா 53. ஓகே, இது ஒரு ஜெயிலர் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். 55. பட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு திரும்ப நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ இவ்வளோ மாடல்ஸ் இருக்குல்லண்ணா. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஜெயிலர் வேணும் அப்படின்னு வந்து இந்த சமுராய் வேணும் வந்துட்டு கேட்டாங்கன்னா நான் கொடுக்க முடியாது. நான் ரெடி டு சேல் கிடையாது. நீங்கள் ஓகே, இங்கே வந்துட்டு 100% உங்களுக்கு வேண்டிய அந்த பேட்ச் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் கிராஃப்டட் உங்களுக்கு வேண்டிய செதுக்கி தான் நம்ம கொடுப்போம். என்ன பிரச்சனைனா இப்போ இந்த சமுராய் வந்து கேட்குறாங்க, நான் எடுத்து கொடுத்துட்டேன். என்னோட வீடியோ பார்த்து வரவங்க வந்து எல்லாருமே 300, 400, 500 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வராங்க. அவ்வளோ செலவு பண்ணி டீசல் போட்டு ஃபேமிலியோட. அதெல்லாம் நான் ஆண்டவனுக்கு எப்போவுமே நன்றி சொல்லணும். நான் எப்போவுமே அது வந்து நம்மளாம் போக மாட்டோம். ஒரு சோஃபா வாங்குறதுக்கு சென்னையிலேருந்து இங்கே வர மாட்டோம். கண்டிப்பாக கன்னியாகுமரியிலேருந்து வராங்க. வந்துட்டு இந்த சமுராயில் உட்காந்து பார்க்கணும், இந்த ஜெயிலர் உட்காந்து பார்க்கணும், ஃபீல் பண்ணி. இங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் டெமோக்கு வச்சிருக்கீங்க. அவ்வளோதாண்ணா. ஏன்னா நான் இது எடுத்து கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்ல அப்படி பண்ணிட்டு இருந்தோம். எடுத்து நம்ம கொடுத்துருவோம், சேல் பண்ணி அது வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு திருப்பி செஞ்சு வரதுக்கு எனக்கு 40 நாள் ஆயிரும். அதுக்குள்ள எவ்வளோ கஸ்டமர் எனக்கு வந்துட்டு போயிடுவாங்க. வந்துட்டு போனால் உங்களுக்கு நான் உட்காந்து பார்க்க வந்தாங்க, இவ்வளோ தூரம் வந்தாங்க, நான் இல்லைன்னா ஃபோன்லேயே நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன்னா இன்னொன்று எனக்கு என்ன திருப்தி, எனக்கு என்ன ஆகுதுன்னா செஞ்சு கொடுக்கும்போது திருப்தி ஜாஸ்தி ஆகுது. ஒன்றும் இல்லை, தெளிவாக பண்ணி ஒன்று. இந்த சோஃபா வந்துட்டு ஒரு 3 மாசமா இங்கே இருக்கு. ஓகே, இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 பேர் உட்காந்துருப்பாங்க. ஓகே, ஞாயிற்றுக்கிழமைலாம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஒரு 300 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த சோஃபா கேட்குறீங்க, உங்களுக்கு இது புதுசு, எனக்கு இது வந்து பழசுனா. ஓகே, இப்போ யூஸ்டு சோஃபா மாதிரி தான். கண்டிப்பாக ஒரு 300 பேர் உட்காந்துருப்பாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்ண உங்களுக்கு மனசு வரும்போது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது பழைய சோஃபா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷனில் தான் நிறையா சேல்ஸும் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த சந்துக்குள்ளே இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வர்றதை தாண்டி இவர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா பக்கத்தில் இருக்காங்க ரிலேட்டிவ். ஸோ அந்த மாதிரி வந்து உட்காடுறாங்க. எங்கே வாங்கினீங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். நான் இங்கே கேபிட்டல் கிராண்டில் வாங்கினேன் அப்படின்ற. இல்லைன்னா நம்ம சந்துக்குள்ளே இந்த மெயின் ரோடு கூட கிடையாது, நம்ம ஒரு வாக்கிங் கூட கிடையாது. ஆமாங்க, இவரோட ஷாப்பு இது ஆக்சுவலாக வந்து நல்ல கிராண்டாக இருக்குல்ல. இது வந்து உங்களுக்கு மெயினான எல்லாம் கிடையாது. நம்ம கோயம்புத்தூர் குனியமுத்தூர் இருக்கு. குனியமுத்தூர் சொன்னாலே தெரியாது கடை இருக்கு. ஆமாம், குனியமுத்தூர் இருக்கவங்களுக்கே தெரியாது. குனியமுத்தூர்ல இருந்து ஒரு 3 ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு ஒரு கட் ரோட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கே கார்லலாம் வரலாம், பைக்கெல்லாம் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் ஒரு மெயினான இடத்துல வைக்கல. ஏன்னா ரோட்டில் போகிற எல்லாருமே வந்து உள்ள வாங்குறாங்களோ இல்லையோ வந்து உட்காருவாங்க. நிறைய வாய்ப்பு மெயின் ரோட்டில் கிடைச்சது இப்போ இருக்குது. எனக்கு அது வேண்டாம். ஏன்னா இப்போ வரவங்க 90% வாங்க தான் வராங்க. நான் அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பசங்க நின்று எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நான் மெயின் ரோட்டில் வச்சேன்னா இது பார்க்கறதுக்குனே எக்ஸிபிஷன் மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதில் யார் வாங்குறாங்க யாரும் தெரிய முடியாது. நம்ம வந்து நல்லா வாங்குறவங்க கிட்ட நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது. அதனால இது வந்துட்டு சூப்பர் ராகத்தாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. இது நீராளினா, இது நார்மல் நம்மளோட 68. இது ஸ்கார்பியன் நல்ல மாடல், ஒரு 57. ஓகே, அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. நல்லா இருக்குது. இவர் வந்து நம்மளோட கடையோட ஆர்டிஎக்ஸ். ஆமாம்,
RDX. ஸோ இது வேற அது வேறங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஒன்று காமிச்சோங்க, அது வந்துட்டு வாரியர். ஆமாம், இது RDX. இது வந்து ஹைட் கம்மியாக இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் நல்லா கார்விங். ஆமாம், கார்விங்லாம் இருக்கும். இது கொஞ்சம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். கை வச்சு உட்காந்து தோரணையாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, இது கொஞ்சம் நல்ல ஒரு டபுள் எக்ஸல் இருக்கும் கூட உட்காந்து 100%. நான் பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்து நான் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா வீட்டில் நானும் நீங்களாம் அண்ணன் தம்பின்னா நீங்கள் ஒரு 70 கிலோ இருப்பீங்க, நான் ஒரு 120 கிலோ இருப்பேன். சோஃபா வந்துட்டு நீங்கள் கம்ஃபர்ட்டாக உட்காருவீங்க, எனக்கு உட்கார முடியாது. அதே ஒரு சங்கடமாக இருக்கும் மனசில். அதனால் நான் வந்து அதில் இதே பார்க்கறது இல்லை, ஸ்பேஸ் ஃபுல்லாக வச்சிருவேன், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. கண்டிப்பாக இது ஒரு 68 வரணும். 68. ஆமாம். ஓகே, இது வந்து பிரஜாபதி தான், கடையோட பிரஜாபதி. ஓகே, நம்ம அந்த மினி ஸ்டேட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஹைட்டே எனக்கு தொண்டை வரைக்கும் வந்துடணும். எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம். 72 7 அடி இருக்கவங்க கூட 100%. 72 அந்த ரேஞ்சில். ஓகே, நல்ல மாடல். சூப்பர். பிரஜாபதினு வச்சுக்கல, கிரேட் காலின் பேர் வச்சுக்கலாம். அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நான் இது எல்லாமே வந்துட்டு கார்னர்ஸ்ண்ணா. கார்னர் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைட் திவான் வரும், கால் நீட்டு படுத்துக்கலாம். என்ன மாதிரி ப்ரைஸ் வருது இதில் உங்களுக்கு ஒரு 67 45லேருந்து இருக்குது. ஓகே, எல்லா கார்னர்ஸும் காமிக்க முடியாது. 3+1+1 பண்ணுற எல்லா மாடல்ஸும் கார்னர்ஸில் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டோட மெஷர்மெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைனை நம்ம கொண்டு வர முடியும். கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி பார்த்துருக்கீங்க. எனக்கு அது வந்து சின்னதாக வேணும் இல்லை பெருசாக வேணும், பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இது வந்துட்டு உங்களுக்கு பட்டர்ஃப்ளைனா. பட்டர்ஃப்ளை இதுங்களா? பட்டர்ஃப்ளை ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். நீ உட்காந்து நல்லா இருக்கும், கை வச்சு உட்கார்றதுக்கு. எனக்கு பின்னாடி ஹைட்டாக இருக்கு. என் ஒய்ஃப் உட்காந்துக்கலாம், தாராளமாக உட்காந்துக்கலாம். ஒரு ஆள் உட்காரலாம், அவ்வளோ பெருசாக பண்ணிடலாம். இது 3னா, ஆனால் இது 3ன்னு சொல்லவே முடியாது. இது 2, இது 3. ஆக்சுவலாக பார்த்தா இதுதான் 3. ஆமாங்க, ஆனால் இது 2 தான். இது அது 3. நல்ல ஸ்பேசிஸாக பண்ணிருக்கு. நல்ல ஸ்பேசிஸாக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. மாடலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. புதுசாக வீடு கட்டி போகிறவங்களுக்குலாம் அது ரொம்ப ஜம்முன் இருக்கும் உங்களுக்கு. 68 311. ஓகே ஓகே 68 வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினியேச்சர் நிறைய காமிச்சிருப்பேண்ணா. இதில் பிக்கு பார்த்துருக்கோம், மினியேச்சர் ஸ்மாலு. பெருசு 54, ஸ்மால் 48. ஆமாண்ணா. இது புது மாடல் பூமராங். ஆமாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீசோம்ல, வித்தியாசமாக இருக்குது. காலை ஒரு வித்தியாசமாக செம மாடல்னா. இது பின்னாடி வந்து ரெக்ரானு, அது பின்னாடி ஃபோம் டபுள் குஷன் கொடுத்துருப்போம். ஓகே, நல்ல பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல மாடல் பூமராங். 57. ஆமாண்ணா. இவர் வந்துட்டு ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய். அதான் இது நம்ம பார்த்துருக்கோம். அழகாக இருக்குது. இது ஒரு 56 வரும். ஓகே, இது கேரளா ஸ்டைல், எப்போவுமே ட்ரெண்டியான ஸ்டைல். ஆர்கிட் மாடல். 38. அதே லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட தான். இவங்க மார்க்கோ. ஆமாம், இது 58. மார்க்கோ என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு கை இருக்காதுண்ணா. ஓகே, சும்மா உட்காந்து பண்ண. ஆனால் வந்துட்டு அவ்வளோ பீம் பேக்கில் உட்காருவீங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக வந்து நம்ம இப்படி இப்படி வந்து பேசுறதுக்கு நல்ல ஒரு நல்லா இருக்கு. போர்ட்டிகோல போடுறதுக்குலாம் செம மாடல் இது உங்களுக்கு. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் மாடல். 32. இவங்க தான் ஸ்டார்டிங். 5 பேர் உட்கார்ற சோஃபா ஸ்டார்டிங் நம்ம 32 லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட ஓகே கொடுத்துருவோம். ஓகே ஓகே. கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. 32க்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாதுண்ணா. ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு 38. இந்த 32 to 40க்கு நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. நல்ல மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்ககிட்ட தான் வாங்கணும், லைஃப் டைம் வாரண்டியில் வாங்கணும். ஆமாண்ணா, ஏன்னா பட்ஜெட் 32 கம்மியால சோஃபா யாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். 32ல எல்லாருமே வாங்குற மாதிரியான எல்லாருமே வாங்கலாம். அதனால தான் அந்த மாதிரி 32க்கும் பேசிக்கே. இப்போ வெளியில் வந்து ஒரு 5 பேர் உட்கார மரத்தில் நான் வீடியோ எடுத்த வரைக்கும் கூட வந்து ஒரு 25 25 அந்த அப்படி போகும்போது இன்னும் 5 ரூபா லைஃப் டைம் வாரண்டியோட 5 ரூபா சேர்த்து போட்டோம்னா அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. ஓகே, இல்லை அதுவும் குஷனோட வர்றது இல்லை, நீங்கள் குஷனோட கொடுக்குறீங்க, அது கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது. இதுதான் 2020ண்ணா. ஓகே, 48 உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து புஷ்பா. ஆமாம், புஷ்பா. இது இவர் வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து காமிச்சு. ஆமாம், படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இருக்குண்ணா. உண்மையாவே ஓகே. புஷ்பா உங்களுக்கு 59ண்ணா. புஷ்பா நிறைய கலர்ஸ் இருக்கு. இது பார்க்கும்போது அது இந்த மாடு இருக்குங்கல்ல, அதே ஹெட் தலை மாதிரி. புஷ்பா 2 அடிச்சிருக்கு. அடுத்த வீடியோல கொண்டு வரணும். ஓகே, நல்ல மாடல் அது. இல்ல அந்த கெட்டப்போட நீங்க வரணும். அவர் அந்த இப்படி வருவார்ல. இவங்க வந்து பைசன். ஆமாம், நல்ல மாடல், நல்ல ஹெவி மாடல். ஒரு 56. ஸோ இது எல்லாமே அந்த சைடில் நீங்கள் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆமாண்ணா, சூப்பராக இருக்குது. இது கொம்பன். நான் சொன்னேன்ல, இது கொஞ்சம் ஹெவியாக பண்ண கொம்பன்.
நல்லா இருக்கு, ரிலாக்ஸாவா நல்லா இருக்கு. பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு. இது நம்ம பண்ணதுங்களா? ஆமாம், அது கஸ்டமர் கேட்டாங்க. அது ஓகே. இது எப்படி ஒரே மரத்தில் பண்ணதுங்களா? ஒரே மரத்தில் அந்த ஓவல் ஜாயிண்ட் வந்து தான் ஆகும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது கொஞ்சம் ஆனால் இது நல்லா மேட்சிங்காக இருக்குது. ஆமாம், கஸ்டமர் கேட்டு பண்ணது. 311 வந்துட்டு 78ண்ணா. ஓகே. இது பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு நல்ல ஹெவினா, உங்களுக்கு சும்மா கூட உங்களுக்கு மூவ் பண்ண முடியாது, அவ்வளோ சாலிடாக இருக்கும். நல்ல மாடல் உங்களுக்கு. ஸோ ஷிப்பிங்கில் இருந்து நீங்கள் வீட்டில் வந்து அசம்பிள் பண்ணுறதெல்லாம் அது உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா 30% தான் அட்வான்ஸ்னா. ஓகே. நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் 30,000 ரூபா தான் 30%. பேலன்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணி 45 to 50 days டைம். ஓகே. நீங்கள் அந்த டைம் கொடுத்து தான் ஆகணும் இந்த பொருளுக்கு. ஏன்னா உள்ள தண்ணி இருக்கும், உள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. க்யூரின் டைம் எல்லாம் பண்ணி எல்லாம் சீசன் பண்ணி வெயிலில் வச்சு மருந்து அடிக்காமல் நான் பண்ண மாட்டேன்னா. மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் இருக்கும். ஏன்னா உள்ள அதோட இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக என்னதான் தேக்கா இருந்தாலும் மரம் அது அவ்வளோதான். கண்டிப்பாக. அதனால அந்த ப்ராசஸில் முடி 45 to 50 days உங்களுக்கு டெலிவரி வீட்டில் கொடுத்துட்டு எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் அங்கே இருந்தால் நம்ம ஏற்றுறதுக்கு முன்னாடி காசு அனுப்புன்னு சொல்கிறது அதெல்லாம் எல்லாமே நீங்கள் இங்கே பில்லிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் அங்கே அனுப்பிச்சுட்டு இருந்தோம். இது வந்து உங்களுக்கு 78 நான் உங்களுக்கு 318 5 பேர் உட்காரக்கூடிய சோஃபா. ஆமாம். ஓகே. இதெல்லாம் நம்மளோட ரோஸ்வுட்னா ஃபுல்லாகவே ரோஸ்வுட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது கிராப், இது ஷட்டரு. ஓகே. இது மோனிகா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. அது நல்லா இருக்கு. இல்லை இது கலருக்கு அப்படியே நல்லா மேட்சிங்காக இருக்குது. மோனிகா வந்துட்டு உங்களுக்கு டீக்கில் போனால் ஒரு 59ண்ணா. ஓகே. ரோஸ்வுட்ல போனால் 79. 20 ரூபா வித்தியாசம் வரும் உங்களுக்கு. ஓகே. இவங்க வந்து யானை கொம்புல வந்து யானை தந்ததுல ரோஸ்வுட் இது இப்போ கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம், இப்போ காமிக்கல. டீ கூட நல்லா போயிட்டு இருக்கு. பியூர் ரோஸ்வுட் இது உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நல்லா இல்லை, எனக்கு ஃபுல் வுட்ல உட்காரதுக்கு ஆசையாக இருக்குது. ஓகே. ஆனால் எனக்கு கொஞ்சம் அது பழக்கம் ஆகணும் போது இந்த மாதிரி 2 inch குஷன் தனியாக ஃபுல் செட்டு பில்லோவோட கொடுத்துருவோண்ணா. ஓகே. 4500 வரும். கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம குஷன் கலர் கூட வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து ஜிபியூனா குட் பேட் அக்லி வந்தப்போ பண்ணது. ஓகே ஓகே. இது அந்த நக்கல் இருக்குல்ல, அந்த நக்கல் ஸ்டைலில் பண்ணது. ஓகே, நல்லா இருக்கு. இது நல்ல மாடல். டீக்கில் வந்து ஒரு 59. ஓகே. தலை இதுவுமே கொண்டு வந்துட்டீங்க. ஓகே. அது வந்துட்டு கல்கினா. அது கல்கி. ஆமாம், ரோஸ்வுட்டில் கல்கி. பியூர் ரோஸ்வுட்டில். டீக்குட்டில் 59, ரோஸ்வுட்டில் வந்துட்டு உங்களுக்கு 79 வரும்னா. எல்லாமே அந்த தீமோட வந்துடுது. நீங்கள் அந்த நேம் சொன்னாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் அதில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வைப்போம்னா. ரோஸ்வுட் வந்து யார் பெருசாக டச் பண்ண மாட்டாங்கண்ணா. ரோஸ்வுட் வந்து டைமண்ட் மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தி. டைமண்ட் மாதிரி அது ரோஸ்வுட் பிடிச்சிருக்கிறவங்க ரோஸ்வுட் தான் வாங்குவாங்க. இந்த அளவுக்கு ரோஸ்வுட்ல கட்டில் இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே சென்டர் பாட்டமும் ரோஸ்வுட் போட்டு காமிச்சிருக்காங்க. கட்டில் இப்போதான் கொண்டு வந்திருக்கீங்க. இதுவுமே ரோஸ்வுட்ல கட்டிலுங்க. சென்டர் போர்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு ஓகே. ரோஸ்வுட் எப்படி டீ கூட போடுறோமோ அதே மாதிரி ரோஸ்வுட். தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ரோஸ்வுட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கட்டில் கொண்டு வந்திருக்காங்க. சென்டர் பாட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைண்ணா. இதை வந்துட்டு சும்மா யாரை கேட்டாலும் இதோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு கிங் சைஸு சென்ட்ரல் ரோஸ்வுட் போட்டிங்கன்னா யாரை கேட்டாலும் 90, 95, 1 lakh வரைக்கும் சொல்லுவாங்க. ஓகே. 69. ஓகே. 69 தான் இருக்கும். இதுக்கு லைஃப் டைம் வாரண்டி தான். நம்ம காட்டுக்குமே லைஃப் டைம் வாரண்டி. வாங்குற ஸ்காட்டுக்கு பக்கத்தில் வைக்கிற பாக்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஆமாண்ணா, நம்ம கடையோட லோகோ. உங்கள் லோகோ அதான் பார்த்தேன், அந்த மரத்தோட இருக்குது. நம்ம கடையில் நல்ல கலரில் இருக்கும். நல்ல மூவ்மெண்ட். அது நல்லா போகுது உங்களுக்கு. நல்லா மேட்ச் பண்ணிட்டீங்க. இது வந்து உங்களுக்கு சுருள் மாடல்னா. சுருள். ஆமாம், நல்ல ஹெவி. எனக்கு நல்ல கோயில் தேர் மாதிரி கீழே இருக்குது. எனக்கு குஷன் லவ்வர்ஸ், எனக்கு தலை வரை குஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு 56 அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த செக்ஷனில் இந்த செக்ஷன் வந்து டைனிங்கும் கட்டிலுக்கு மட்டுமான செக்ஷன் தான். ஓகே. டைனிங்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு வீடியோவில் எல்லாமே காட்ட முடியாது. ஒரு ஹாய் மெசேஜ் போட்டால் PDF கேட்லாக் வந்து நம்ம எல்லாமே அனுப்பிச்சிருவோம். வர முடியாதவங்களுக்கு வீடியோ கால் பண்ணலாம். என்ன ஹெல்ப் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்னா. ஸ்பேஸ் சேவிங். அந்த நம்ம உள்ள வச்சுக்கலாம். ஓகே. அது வந்துட்டு உங்களுக்கு டீ பாயில ஸ்பேஸ் சேவிங். உள்ள ஸ்டூல் போயிடும் உங்களுக்கு. ஓகே. இல்ல இது பார்த்தா அத ஸ்டன்னிங் ஐடி. என்னங்க இது பட்டர்ஃப்ளை பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே எப்படி பண்ணீங்க இதெல்லாம்? சூப்பரா இருக்கு. மலேசியா போகுதுண்ணா. மலேசியா போகுது. இது நீங்க பண்ணதா இல்ல கஸ்டமர் கேட்டு? இல்ல, நம்ம பண்ணதா. நீங்க பண்ணதா? பட்டர்ஃப்ளை மாடல் செம்மையா இருக்கு. வீட்ல பட்டர்ஃப்ளை தான் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓகே. வேண்டி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். வேற லெவல்ல இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். பட்டர்ஃப்ளை மாடல்லாம். இது வந்து மான்கால். ஓகே. மான்கால் டியர் லெக் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வுட் கட்டிங். நிறைய மாடல் இருக்குண்ணா. நிறைய உங்களுக்கு பில்லரு, 5 பில்லரு. அது டைட்டானிக் சக்கரம்.
நிறைய மாடல் இருக்குண்ணா. டைனிங்கில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. 5x3, 6x3, 4x3 ஸ்டார்டிங் 36,000 ரூபாயிலிருந்து இருக்குண்ணா. இப்போ டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் போடுறீங்க. ஆமாம், மார்பிள் கிளாஸ் கொடுக்குறீங்க, அவங்க சாய்ஸ் தான். ஓகே ஓகே. அதே மாதிரி காட் வந்து எனக்கு ஸ்டார்டிங் கிங் சைஸ் வந்து 38ண்ணா. 38 இதெல்லாம் வந்து 38லேருந்து இருக்குது. கிங் சைஸே 38லேருந்து இருக்குது. ஓகே. அதே மாதிரி லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட. ஓகே. இது வந்து அந்த சப்பாத்தி கட்ட மாதிரி இருக்கும் மேலே. இது மொபைல் ஸ்டோரேஜ் ஸ்டாண்ட் இது மாதிரி வச்சுக்கிறது. இது குஷனு. இதில் என்னன்னா இது ரோஸ் வுட், அது ரோஸ் வுட்னா. ஆனால் இது ரோஸ் வுட் சென்டர் தேக்கு. அதான் ரோஸ் வுட் ஃபுல் ரோஸ் வுட். இது வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே காமிக்கலாம். அது தெரியுது, நல்லாவே காமிக்கலாம். ஸோ அப்போ கஸ்டமர்கிட்ட இல்லை ஓப்பன் தான். ஆமாம், என்ன இருக்குன்னா நிறைய பேர் ஆனால் உள்ள மேட்ரஸ் எல்லாம் போட்டு வச்சிடலாம். அதனால மேட்ரஸ் மேக்ஸிமம் போடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன இருக்கோ அதை சொல்லிட்டோம் வைங்க. நாளைக்கு யாருக்கிட்டையும் நம்ம பதில் சொல்லி லைஃப் டைம் வாரண்டி என்ன இது இருக்குன்னு கேட்க மாட்டாங்கல்ல. இது என்னதுங்க ஏதோ ஆர்ச் மாதிரி இருக்கு. நான் இது மலேசியா போகிறது, அது காட்டு தான். இது மலேசியா போகிறது. அந்த காட்டு மலேசியாக்கில் எதில் அமுச்சு விட்றீங்க? ஷிப்பு தான். ஓகே, இங்கே பாருங்கள் மலேசியா வரைக்கும் அமுச்சு விட்றாருங்க. இது புது மாடல்னா. அடேங்க, ஒரு போட்டு மாதிரி இருக்கும். அதுதான் ஃப்ளோட்டிங் மாடலா? ஃப்ளோட்டிங் மாடல். இங்கே பாருங்கள், இதுக்கு காலை எங்கே இருக்குன்னு தெரியாது. காலை தரல பார்த்தீங்களா? ஃப்ளோட்டிங். நான் இப்போ இதில் உட்காந்துருக்கேன், இங்கே பாருங்களேன், வதக்குற மாதிரி இருக்கா? செமையாக இருக்குல்ல, போட்டு உட்காரமா நல்லா இருக்கும். கீழே வந்து ஸ்ட்ரிப் லைட் மாதிரி ஏதாவது கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹேண்ட் கார்விங். ஓகே. இது ஹனிகோம், தேன் கூடு மாதிரி இருக்குண்ணா. ஓகே. இது வந்து மேரேஜுக்குண்ணா. ஓகே. நல்ல ஜாஸ்தியாக மூவ்மெண்ட்டு. வீடு ஓப்பனிங்க்கு, மேரேஜுக்கு மேலே ஸ்க்ரீன் போட்டு கொடுத்துருவோம். அப்படியே ஒத்த பில்லர்லாம் உங்களுக்கு சாலிடாக பண்ணி செட்டிநாடு காட்டு. ஓகே ஓகே. நிறைய மாடல்ஸ் இருக்குண்ணா. இதான் நான் சொன்னேன், அந்த இதுண்ணா, இந்த மலேசியா போது சொன்னேன். மலேசியா இதுலேயே வந்து ரோஸ் வுட், அது இது டீ கூட்டுது. ஓகே ஓகே. நிறைய மாடல்ஸ் இருக்குண்ணா. நான் கேட்லாக் பிடிஎஃப்ல அனுப்புகிறேன். கண்டிப்பாக நேரில் மேக்ஸிமம் நேரில் வரவங்க நேரில் வாங்க. ஓகே. வந்து உட்காந்து பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்ஸ் வாங்குறதுண்ணா, ஒரு தடவை வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது. நேரில் வந்து எனக்கு பிடிச்ச மாடல் உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்ச மாடல் எனக்கு பிடிக்காது. கண்டிப்பாக வந்து உட்காந்து பார்த்து வீக்லி 7 days ஷாப் ஓப்பன் தான், 10 to 8:30. கண்டிப்பாக எந்த லீவ் எதுவுமே கிடையாது. நேரில் வாங்கினா வந்து பார்க்கணும். கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர். எனக்கு இந்த ஷாப்பு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இவருடைய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான், ஒவ்வொரு டே வரும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். நான் இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாமே பிஸ்னஸில் கண்டிப்பாக அனுபவங்கள், உங்களுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணுறீங்க. 8வது 9வது பிஸ்னஸ்னா, அதுக்கு முன்னாடி 8 பிஸ்னஸ் வந்துட்டு ஃபர்னிச்சர் இல்லாமல் 8 பிஸ்னஸ் எனக்கு வந்துட்டு பாடம் தான். ஓகே. தோல்வின்னு சொல்ல முடியாது. ஓகே. பாடம் தான். அதில் கற்றுக்கிட்டு எதை கொடுத்தா எப்படி அது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கிறத சொல்லிட்டோம்னா பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி கான்செப்டில் வந்து தான் எங்கள் இந்த கடைக்கு சேல்ஸில் வந்தோம். 2018 ஒரு சேல்ஸ் பர்சனாக வந்தோம். இப்போ நம்ம ஒரு இங்கே ஓனர் ஆகி அந்த அதில் பெங்களூர் போய் ஹைதராபாத் போகிற வரைக்கும் ஆண்டவன் நம்மளே வந்துட்டு இதில் நம்மளோட பங்கு மட்டும்தான்லாம் சொல்ல முடியாதுண்ணா. நம்ம டீமு மெயின் வந்துட்டு ஆண்டவன், நம்ம சுற்றி இருக்கிறவங்க குட் ப்ரேயர்ஸ், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. மெயினாக உங்களுடைய அந்த ட்ரஸ்ட், குட் குவாலிட்டி 100% அதில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. அதில் ரொம்ப நீங்கள் ஒரு ரேட்டு கம்மியாக நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் அதோட கட்டு 100%. ஆனால் ரெக்கமெண்டேஷனால இன்றைக்கி 365 நாள்லேயும் எந்த ஆஃபர் இல்லாமல், எந்த இஎம்ஐ இல்லாமல், இதுதான் ரேட்டு நான் சொல்கிற யூடியூப்பில் சொல்கிற ரேட்டு தான், அந்த ரேட்டு தான் நான் விற்பேன், இதுதான் குவாலிட்டி அப்படியே நம்ம நிற்கிறனால தான் கண்டிப்பாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ண வாழ்த்துக்கள். கண்டிப்பாங்க. ஸோ ஷாப்போட அட்ரஸ் நம்பர் லொகேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நடி மீட் பண்ண தமிழ்வாக. பை.